வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த உதவிகளை நினைத்து பார்க்கும் பொழுது, ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பலமுறை எழுந்து கொண்டே இருக்கும். ஆமாவா, இல்லையா அப்படிங்கிறத இதை நான் கூறினதுக்கு அப்புறம் நீங்கள் கமெண்ட் வாயிலாக நிச்சயமாக கூறுங்கள். ஒரு கேள்வி எழும், அதுவும் பலமுறை எழுந்து கொண்டே இருக்கும். நான் ஏன் இவ்வளவு உதவி செய்தேன், ஆனா எனக்கு ஏன் அதற்கான பலன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களுக்கும் அதுக்கு பதில் தெரியாமலும் நீங்களும் இருந்து கொண்டிருப்பீங்க. நம்ம எவ்வளோ உதவி செய்தாலும் ஏன் நமக்கு பலன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் உங்களுடைய மனதிற்குள் சில நாட்கள், சில மாதங்கள், சில ஆண்டுகள் என பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் உதவி உங்களால் செய்ய முடியாமலும் உங்களால் இருக்கவும் முடியாது. உதவி செய்கிறது அப்படிங்கிறது உங்களுடன் பிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். அதனால உங்களால் முடிந்த உதவிகள் எல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்து கொண்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்களும் வாழ்ந்து கொண்டு வரீங்க. இருந்தாலும் நீங்க யாருக்காக வேண்டுமானாலும் முன் வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதும் இருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு உதவிக்கு பதிலாக நன்றி கூட கிடைக்காத தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறையவே நடந்திருக்கும். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் கொடுத்திருக்கும். அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாம முழித்து கொண்டு இருப்பீங்க. நீங்க நம்பிக்கை வச்சவங்க கூட உங்களுடைய முன்னிலையில நல்லவங்களாக இருந்தாலும் பின்னால் வேற மாதிரி பேசியிருப்பாங்க. அந்த துரோகங்கள் உங்களால மறக்க முடியாதாக இருக்கும். அது உங்களுடைய மனதையும் காயப்படுத்திய ஒரு விஷயமாகவும் இருக்கும். அதுவும் நீங்க உயிருக்கு உயிரை நம்பியவங்க. நீங்க அவங்க தான் உலகம். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்னு நினைத்த சில உறவுகள் அவங்கள நீங்க என்னமோ நினைத்து கொண்டு இருப்பீங்க. இவ்வளவோ நல்லவங்கன்னா நீங்க நினைத்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் அது உங்களுக்கே தெரியும். அவங்களும் நல்லவங்க கிடையாது. நம்மிடம் அவங்க போலியான ஒரு வேஷத்தை போட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு சில துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அது உங்களுடைய மனதை பெரிய அளவிலேயே காயப்படுத்தியிருக்கும். நான் நம்பியவர்களை இப்படியா அப்படிங்கிற மற்றொரு கேள்வியும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். நான் நம்பியவங்களும் இப்படியா, நான் இப்போ யாரைத்தான் நம்புறது, யாரை தான் என் கூட வைத்துக் கொள்வது அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய சில தவறுகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய நல்ல மனதை, உங்களுடைய நேர்மையை சிலர் ஈகோன்னு தவறாக புரிந்து கொள்வாங்க. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக்கி கொண்டே தான் இருக்கும். நீங்க ஏதாவது ஒன்று செய்தாலும் சரி, மற்றவங்க நல்லா இருக்கும்னு நினைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு அறிகுறிகள் கூறினாலும் அவன் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுவான், அவன் சொல்றது யாரும் கேட்காதீங்க, அவன் வெறும் பேச்சு மட்டும்தான் அப்படின்னு உங்களை தேவையில்லாம மன உளைச்சலுக்கு ஆளாக்கும்படி நிச்சயமாக பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாமே தெரியும் அப்படின்னு அவன் தைரியத்தில் ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட ஒரு பெயரையும் உங்கள் மீது வைத்திருப்பாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை உருவாக்கி இருக்கும். அந்த ஒரு வேதனையிலிருந்து உங்களால வெளிவர முடியாம சில மனக்காயங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க செய்யாத விஷயங்களுக்கு கூட நீங்க தான் செஞ்சீங்க அப்படின்னு குற்றவாளியாகிய தருணங்கள் நிச்சயமாக இருக்கும். நீங்க அந்த ஒரு விஷயத்துல கூட தான் இருந்திருப்பீங்க. கூட கூட இருந்திருக்க மாட்டீங்க. அப்பொழுதுதான் வந்திருப்பீங்க. என்ன ஆச்சுன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா அந்த ஒரு நேரத்துல உங்கள் மீது ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல உங்களை வந்து சிக்க வைப்பாங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்க செய்ய முடியாத விஷயங்களும் கூட உங்களோட குற்றங்கள் அனைத்திற்கும் இந்த ஒரு நேரத்துல சரியாகிவிடும். உங்கள் மீது குற்றம் சுமந்தப்பட்ட நாட்களும் நிச்சயமாக இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு வேதனையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். காதல் வாழ்க்கையில நீங்க முழுமையா கொடுத்திருப்பீங்க. காதல் உறவு அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே உங்களால முடிந்த அளவுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க பண்ணுவீங்க. உங்களுடைய அன்பை முழுவதையும் நீங்க பகிர்ந்து கொண்டே தான் இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு திருப்பி கிடைப்பது அன்பு கிடைக்காது. உங்களுக்கு மனம் உடையக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். உங்களை தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்கி வைக்கக்கூடிய சில முயற்சிகள் நடக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில, அதுவும் காதல் வாழ்க்கையில உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். நீங்க உண்மையா இருப்பீங்க. உண்மையா இருந்தாலும் உங்களுக்கு மதிக்கப்படாத சில தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும். இதனால உங்களுடைய மனம் தான் மிக பெரிய அளவுல பாதிக்கப்படும். எனவே நீங்க காதல் வாழ்க்கையில இருக்கீங்க அப்படின்னா மிகவும் ஜாக்கிரதையுடன் இருங்கள். இல்லை என்றால் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமாக கொடுத்து விடும். நீங்க எல்லாத்துக்கும் தைரியமா இருக்கணும். தைரியமா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். தைரியமாவும் நீங்க இருந்தீங்க. உங்களுடைய வழியில நீங்க நடந்து கொள்வீங்க. ஆனாலும் யாரும் அதை கவனிக்காத ஒரு நிலை உங்களுக்கு வந்திருக்கும். நான் எவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனாலும் ஏன் என்னை யாரும் கவனிக்கவில்லை, யாரும் ஏன் என்னை பத்தி புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களை சோர்வடைய செய்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். நீங்க எதையும் நேரடியாக பேசக்கூடிய இயல்பு கொண்டவங்க. மறைமுகமாக பேசணும் அப்படின்னு ஒருபோதும் நினைக்க மாட்டீங்க. யாரும் ஏதாவது ஒரு தவறு செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க முன்பே நீங்க செய்யறது தவறு, அதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு உங்களால முடிந்த அளவுக்கு பணிவான முறையில் கூறி பார்ப்பீங்க. கேட்கல அப்படின்னா நீங்க எப்படி கூறணுமோ அந்த மாதிரி கூறுவீங்க. இதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நிச்சயமாக ஏற்படும். இது உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுவிடும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டுதான் இருக்கும். அதனாலதான் சில நேரங்கள்ல பிரச்சனைகள் கூட உங்களை பக்கம் வந்துவிடும். நீங்க பேசக்கூடிய சில பேச்சினால் நிச்சயமா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துவிடும்.
சிலர் உங்களுடைய உண்மையை ஏற்க முடியாமல் நடந்து கொள்வாங்க. உங்களை தவறாகவும் புரிந்து கொள்வாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இதுவரை நான் கூறியது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை நான் கூறுகிறேன். மறக்காம பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பமாகும். இந்த ஒரு நாள் நீங்க நீண்ட நாள் காத்திருந்த ஒரு நல்லது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீண்ட நாள் எது உங்களுக்கு வேண்டுமோ அதுக்காக நீங்க காத்து கொண்டிருந்தீங்க. பணம் உங்களை தேடி வருவதாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு உறவு உங்களுக்கு தேடி வர வேண்டும், ஏதாவது ஒரு காரியங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டே இருப்பீங்க. ஆனா அது நடந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு சில சந்தோஷங்களும் சில நிகழ்வுகளும் உங்களுக்காண்டி நிச்சயமாக தேடி வரும். உங்களுடைய தலைமைத்துவம் இந்த ஒரு நேரத்துல வெளிப்பட தொடங்கும். நீங்கள் ஒரு வழிகாட்டியாக பார்க்கப்படுவீங்க. மற்றவங்களுக்கு நீங்க எப்பொழுதும் ஒரு வழிகாட்டியாக இனிமேல் பார்க்க தொடங்குவீங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் நிச்சயமா நடக்கும். எனவே அதற்கெல்லாம் காரணம் இந்த ஒரு நாள். இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை அது நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். உங்களுடைய கேரியர்ல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும். திறந்து அது உங்களுடைய வாழ்க்கையையும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். ஒரு புதிய வேலை அல்லது ஒரு பதவி உயர்வு இல்லை அப்படின்னா ஒரு முக்கியமான பொறுப்பு. இது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கான ஒரு முக்கியமான அங்கீகாரமாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். உங்களுடைய மதிப்பு புரியக்கூடிய ஒரு சூழ்நிலையானது நிச்சயமாக உருவாகும். இதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போய் நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை நிச்சயமாக கொண்டு செல்லும். முன்பு உங்களை தவறாக புரிந்தவர்கள் கூட இப்போது உங்களுடைய உண்மையை புரிந்து கொள்வாங்க. அந்த அளவுக்கு நன்மை, அந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். பணவரவு உங்களுக்கு மெதுவா அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்க செய்த உழைப்புக்கு இப்போது பலனானது கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். உங்களை எத்தனையோ நபர்கள் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இவன் எதுக்கும் பயன்பட மாட்டான், இவன்கிட்ட பணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இவன் நம்ம கூட இருந்தால் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு எத்தனையோ நபர்கள் உங்களை தள்ளி வச்சிருப்பாங்க. மீண்டும் அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஏன் தெரியுமா? நீங்க இந்த ஒரு நேரத்துல முன்னேற ஆரம்பிப்பீங்க. முன்னேறுவதற்கான ஒரு காலம் உங்களுக்கு இந்த ஒரு காலம். இதனால உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து அவங்க அனைவரும் உங்கள் மீது பாசத்தை காட்டுவது போல காட்டி உங்களை மீண்டும் மீண்டும் சுற்றி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். முன்பு உங்களை விட்டு விலகியவங்க கூட மீண்டும் உங்களை அணுக முயற்சி செய்வார்கள். அவர்களை சேர்த்து கொள்வதா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு செய்வது நீங்க தான். ஏன் அப்படின்னா அவங்க உங்களிடம் ஒன்றும் இல்லாத போது உங்களை அவங்க தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பாங்க. இப்பொழுது உங்களிடம் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க உங்கள் பக்கம் தலை சாய ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நீங்க தான் கூற வேண்டும். எனவே நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை நீங்க யோசித்து முடிவு செய்யுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகான ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். உங்களை மதிக்கக்கூடிய மனிதர்கள் இப்போது உங்களை சுற்றி சுற்றி வருவார்கள். சுற்றி வந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்வார்கள். நீங்க தனியாக இல்லை அப்படிங்கிறத உணருவீங்க. அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய கடின உழைப்புக்கு ரிவார்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலமானது வந்துவிட்டது. எனவே நீங்க இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்காமல் இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நிச்சயமா ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க இவ்வளவு நாள் செய்த போராட்டங்களுக்கு இப்போது வெற்றியானது உண்டாகிவிடும். எனவே கும்பம் ராசி அன்பர்களே, நீங்க தாமதமாக உயர போறீங்க. உடனே உயர மாட்டீங்க. தாமதமாக உயர்ந்தாலும் அந்த ஒரு முன்னேற்றமானது யாராலையும் அழிக்க முடியாத ஒரு முன்னேற்றமாக இருக்கும். ஆனா ஒரு முறை நீங்கள் உயர்ந்து விட்டீங்க அப்படின்னா அதை யாராலையும் எட்ட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு உயரத்தை நோக்கி நீங்க சென்று விடுவீங்க. அப்படிப்பட்ட உயரம் தான் உங்களுக்கு வரப்போகிறது. அதற்காண்டி காத்து கொண்டிருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய ஒரு உயரத்தை தொடும். அந்த உயரத்தை தொடும் முறை நீங்கள் காத்து கொண்டு இருக்க வேண்டும். நீங்க காத்திருக்கக்கூடிய அந்த ஒரு மதிப்பு, அந்த ஒரு வெற்றி இப்போது உங்களுடைய வாழ்க்கையில நிஜமாக மாறும். மாறி உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம்.